அடுத்ததாக வந்து இதே கருத்துப்பட தான் கேட்குறாங்க. பர்ஹானாங்கிறவங்க கோலாலம்பூர்லேருந்து கேட்குறாங்க. எங்கள் ஊரில் முஹிதீன் ஆண்டவர் கந்தூரி விழாவுக்காக பொதுமக்களிடம் பணம் வசூலித்து தேங்காய் சோறு வழங்குகிறார்கள். அந்த உணவை நம்ம சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. இப்போ தேங்காய் சோறுங்கிறது வந்து அது சோறு, தேங்காய் போட்ட ஒரு சோறு. அந்த சோறு வந்து ஹலாலா இல்லையா? ஹலாலு. அதை ஹராமாக்குறதா இருந்தால் யார் ஆக்கணும்? அல்லாஹ் ஆக்கணும், ரசூல் ஆக்கணும். இதை ஹராம்னு சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? அறுக்கப்பட்டவை அல்லாஹ்களுக்கு அறுக்கப்பட்டவைங்கிற வார்த்தை அல்லாஹ் போடுவதை எதுக்குன்னு கேட்டால், அறுக்கப்படாததுக்கு இது பொருந்தாதுன்னு அர்த்தம். அறுக்கப்பட்டவை உங்களுக்கு ஹராம்னு அல்லாஹ் சொல்கிறான். பன்றியெல்லாம் ஹராம பட்டியல் போடும்போது அல்லாஹ்களுக்காக அறுக்கப்பட்டவைன்னு போட்டதுனால சோத்தில் வந்து அறுத்தல் வரல, அறுக்கப்படுதல் என்பது வர கிடையாது. அப்போ அறுக்கப்பட்டவைகளை பற்றி அது பேசலைங்கிற காரணத்தினால அவங்க வந்து அவங்க கந்தூரிக்காக வேண்டி சோறாக்கி தந்தான்னு அதை நம்ம சாப்பிட்லாம். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லது. அது ஒரு கடமை நமக்கு இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்தப்போ நீ தான் அது பரக்கத்து புனிதம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு அது சோறு அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான், அதை தவிர அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, இப்படி நம்புறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சோத்தை வாங்கி என்ன செய்யலாம்? விரும்பினா சாப்பிட்லாம், அல்லது உங்களுக்கு மனசு விருப்பம் இல்லாட்டி சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் ஹராம்னு சொல்லக்கூடாது. பிறருக்கு ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு கேள்வி அல்லாட்ட வந்துடும். நான் ஹராமாக்காத ஒன்றை நீ எப்படி ஹராமாக்குன? அதுக்கு நம்ம பயப்படணும். அதுதான் அடிப்படையான விஷயம்.